இன்றைக்கி வந்து நான் வந்து தாமரையோட எஸ்டேட்டுக்கு வந்தேன். அதாவது ரத்தோட ராமாவோட. அதாவது நான் வந்து உண்மையில வந்தது வந்து டொரியான் மரத்தை பார்க்க கொஞ்சம் பழகிறதுக்காக வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டோம் இந்த இளநியை பற்றி ரத்தோ வந்து எவ்வளோ வித்தியாசமாக. அதை நான் கூட இன்றைக்கி நிறைய விஷயம் பார்த்தேன். பெரும்பாலும் நம்ம வந்து தேங்காவை வந்து வேரோடு தான் வைப்போம். ஆனால் ஒரு வேரை வெட்டிட்டு அதை வந்து நட்டு வைக்கிறாங்க பாலி பேக்கில். ரத்தோ சொல்லுங்க, ரத்தோ கொஞ்சம் அனுபவத்தை சொல்லுங்கள். இது பாருங்க, இப்போ இது வந்து பெட்ல இருக்கு. இது வந்து ஆத்து மணல் பெட்டு நர்சரி. இது மறுபடியும் பேக் பண்ணணும்னா இந்த வேரெல்லாம் நம்ம எடுத்துருவோம். பிளேட்டு வெட்டி தான் ஆகணும். அதை வெட்டிட்டு அந்த பேக்கில் போட்டுருங்க. பேக்கில் போட்டிங்கன்னா அந்த 3 கம்போனன்ட், அதோட ஆர்கானிக் மெட்டீரியலு, கொஞ்சம் ஆத்து மணல் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து எடுத்துருவோம். அந்த பையில் போட்டுருவாங்க. ஆமாம், முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பெட்லேருந்து எடுத்தாச்சு. பெட்லேருந்து எடுத்தால் அந்த வேர் இருக்கும். இந்த வேரை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா இந்த வேரை எடுக்கிறோம். இந்த வேரை வந்து எடுத்து தான் ஆகணும். நான் பெரும்பாலும் நினச்சிருந்தேன் வேரோடு தான் வைக்கிறேன். இல்லை வேரை எடுத்தே ஆகணும். இந்த வேரை வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடணும். இன்னைக்கு உண்மையாலே எனக்கு ஒரு புது அனுபவம். இங்கே பாருங்க, இந்த பேக் இருக்குல்ல, இந்த பேக்கில் வந்து வச்சிருவோம். அந்த பேக் பாருங்க என்னன்னு தெரியல. இது ஒரு இன்னொரு 2 மாதம் வச்சுக்கிட்டு அப்புறம் இதை எடுப்போம். இது எடுத்து நேரம் இப்போதான் போட்டுருக்கு. இந்த போட்டுக்கு எடுத்தா இந்த மாதிரி இது கொஞ்சம் பெரிய செடி இப்படி போட்டு அது உள்ள புது வேர் வெளியாகும். இந்த புது வேர்லாம் வெளியாகிட்டு இருக்கும். அப்போ இந்த மரம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அந்த இதில். அப்போ என்ன செய்யறோம்னா இதில் வந்து ஆர்கானிக் மெட்டீரியல், ஆர்கானிக் பாஜா அதெல்லாம் இருக்குது. அப்புறம் டாப் சாயிலு, ஆத்து மணல், இது 3 கலந்து இந்த மாதிரி மிக்சரில். ஆமாம், இந்த மிக்சரில் வந்து மிக்ஸ் பண்ணுறது. 3 மெட்டீரியலையும் மிக்ஸ் பண்ணிட்டு இதில் மிக்ஸ் பண்ணோன்னா ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ரேஷியோ மிக்ஸ் பண்ணுறது இதில் மிக்ஸ் பண்ணோன்னா இப்படி வந்துருக்கு. ஸோ இது மாதிரி ஆகணும்னா இதில் வந்து இந்த மணலை வந்து பேக்கில் போட்டுட்டு அப்புறம் அந்த பேக்கில் வந்து இந்த வெட்டினதை வந்து உள்ள வச்சுட்டு அது இந்த மாதிரி வந்துடும். புது இது வந்துடும் ஷூட்ஸ். இப்போ இதில் என்னென்னா இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொக்கநாட்டில் வந்து இதோட இன்கம் வந்து நீங்கள் 1 ஏக்கர் இந்த வெரைட்டி கொக்கநாட் வச்சுருந்தீங்கன்னா 3 ஏக்கர் சாவிட்டுக்குள்ள வருமானம் உங்களுக்கு வருது. 3 டைம்ஸ். ஸோ அதனால என்னென்னா இதோட இது வந்து வெண்ணெய் வாங்கிட்டு பெர்டானியனில் கொடுக்குறாங்க. அதை எடுத்து நம்ம வந்து இந்த இதே ப்ராசஸில் பண்ணாலும் அந்த பேட்டில் வச்சுட்டு அப்புறம் பேட்டில் இருந்து இந்த மாதிரி வேரை எடுத்துட்டு வேர் வந்துடும். பேட்டில் மறுபடியும் எடுத்துட்டு இந்த பேக்கில் பண்ணிட்டா அதோட அந்த பேக் வந்து இன்னொரு 2 மாதம் அப்படி வச்சுருந்தா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும்னா எடுத்து ஃபீல் கொடுக்குது. ஏன்னா இளைஞர்களுக்கு, குறிப்பாக இந்திய இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா இந்த விவசாயத்துறை வந்து ஒரு பிரகாசமான எதிர்காலம் வந்து நம்ம இளைஞர்களுக்கு. ஆனால் இப்போ தான் இளைஞர்கள் வெயில் தர மாட்டாங்களே. வெளியில் வந்து தான் ஆகணும். வெயில் தர மாட்டாங்க. நல்லா இருக்காங்க. இதுக்கு வந்து இதை ட்ரை பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு உடனே வராது ரிசல்ட், இன்னைக்கு கிடைக்காது. 5-4 இயர்ஸ் பொறுமையாக இருந்தீங்கன்னா எடுத்துருவீங்க. நான் வந்து இங்கே வந்து 1.5 வருஷம் முன்னுக்கு வந்தேன். அதாவது எங்களோட டொரியான் தோப்பு, அவங்களோட போனங்கா, அப்புறம் பப்பாயா, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். இந்த வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் குறிப்பாக இன்னைக்கு ஒரு விஷயம் நான் வந்து தேங்காயில் பார்த்தேன். இளநியில் இந்த இளநிலை நீங்கள் பார்த்தீங்களா? அதாவது அது வருமானத்தை பற்றி பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஆயில் பாம்புக்கும் இளநிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் சொல்லும் போது நம்ம இருக்குமான்னு பார்த்தேன். ஆனால் அந்த இளநீ தொப்பில் பார்க்கும்போது அந்த இளநியை பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 200 காய்க்கு மேலே கிடைக்குது. ஆனால் நான் பார்க்கும்போதே பார்த்தா அவ்வளோ காய்கள் இருந்துச்சு. அதனால வந்து இளைஞர்கள் சின்ன தோட்டம் இருந்துச்சுன்னா, சின்ன ஏரியா இருந்துச்சுன்னா போடுங்க, இளநீ நிறைய இடத்துல இப்போ தேவைப்படுது. தேங்க்ஸ்.